ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மற்றும் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 5, 2024 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஆல்ரெடி நமக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து கிடைக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வெளிவந்திருக்கு, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன வகையான பணிகள்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம பார்ப்போம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மற்றும் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு 10 வகையான பதவியின் கீழே வந்து நமக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பு நமக்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளிவந்திருக்கு. மொத்தமாக நமக்கு 10 வகையான பதவியின் கீழே 16 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தால ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 34,000 ரூபாய் கிடைக்கும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தாவில் 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியாக வந்து உங்களுக்கு 9,000 ரூபாய், அதாவது பர் டேக்கு வந்து 300 ரூபான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இதுக்கு நீங்கள் எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 12,000 ரூபாய் கிடைக்கும். 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோர்த் போஸ்டிங் மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர், 5 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஆர் பிஎஸ் நர்சிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 18,000 ரூபாய் கிடைக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். இதுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 12th சயின்ஸ் சப்ஜெக்டில் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 years ஆஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேலு ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 14,000 ரூபாய் கிடைக்கும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜன். இதுக்கு நீங்கள் அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 35,000 ரூபாய் மந்த்லி சேலரியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர், 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 12th வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் ஆர் டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஆப்டோமெட்ரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். 9,500 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரியே கிடைக்கும். அடுத்து 9வது ட்ரோமா கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. 8th பாஸ் பண்ணி நீங்கள் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சு அப்ளை பண்ணலாம். 35 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு எலிஜிபிள். மந்த்லி சேலரி 8,500 ரூபாய் கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 10வது போஸ்டிங் லேபர் எம்எம்யூ டிரைவர். இதுக்கு ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 10th பாஸ் பண்ணி லைட் அண்ட் ஹெவி டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சுருக்கணும். 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 13,500 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட், எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ், கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், ஓல்டு ஹை ஹாஸ்பிட்டல் காம்பஸ், 4 ரோடு, துரைமங்கலம், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் 621 220. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து டிசம்பர் 20, 2024 அன்னைக்கு போய் ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் perambaloor.nic.in வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க சொல்லியிருக்க காப்பீஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி
இந்த அட்ரஸுக்கு டிசம்பர் 20, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் சேர்ற மாரி அனுப்பணும். அதுக்கடுத்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதுக்கு வந்து 10த் ஆர் 12த் மார்க் ஷீட்டும் நீங்க அனுப்பலாம். அதுக்கடுத்து ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. 10த், 12த் டிகிரி சர்டிஃபிகேட் எக்ஸெட்ராலாம் குடுத்துருக்காங்க. 5த்தா பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் வந்து நீங்க அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 6வதா COVID-19 அப்போ நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்பும் நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும். 7வதா பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஸ்பெஷல் குவாலிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தா அதையும் நீங்க அனுப்பலாம். 8வதா பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்பு வேக்கன்சி வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9வதா பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு தற்காலிகமானது. எக்காரணத்தைக் கொண்டும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா அதுவும் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்பணும். உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து ஒப்பந்த அடிப்படை 11 மாசம் வந்து இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்க அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வந்து முன்கூட்டியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்க செல்ஃப் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க போய் சேர்ற மாரி அனுப்பணும். அப்படி வந்து காலதாமதமான அப்ளிகேஷன வந்து நீங்க எல்லாமே சரியா தான் பண்ணியிருந்தாலும், அவங்க வந்து அத கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அப்படியே ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க இப்போ இருந்தே அப்ளை பண்ண பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த மாரி தான் நீங்க ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இல்ல இந்த அப்ளிகேஷன கூட டவுன்லோட் பண்ணி நீங்க இதுல வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹெல்த் மிஷன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி பெரம்பலூர்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீங்க இந்த 10 வகையான பதவிக்கு எந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண விரும்புறீங்களோ, அந்த வேலைவாய்ப்பு நேமை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த 10 வகையான பணிகள நீங்க எந்தெந்த பணிக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களோ, அந்தந்த பணிகளுக்கு வந்து தனித்தனியா தான் நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அனுப்புற மாரி இருக்கும். நீங்க வந்து ஒரே அப்ளிகேஷன்ல வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி நீங்க அனுப்புற மாரி இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, தனித்தனியா தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர முகவரி இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதார் எண் வந்து நீங்க கட்டாயமா வந்து குறிப்பிடுங்க. அது எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அதையும் வந்து முடிஞ்சா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப ரீசென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிய வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு டேட் அண்ட் பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து 10த், 12த் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் இருந்தா அதையும் ஜெராக்ஸ்லாம் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு டிசம்பர் 20, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் சேர்ற மாரி அனுப்புங்க. பல்வேறு மாவட்ட வேலைவாய்ப்புகளுக்கான வீடியோவும் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கும் சொல்லுங்க. அப்பதான் வந்து உங்க மூலியமாவும் ஒருத்தர் வந்து பயனடைஞ்ச மாரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே கிடைக்கும். தேங்க் யூ.